I said, Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பேசியுள்ள ஒரு காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாய் பரவி வருகிறது. You still need help from the boss. We need help from the boss. That's what happened. We need help. நமக்கு நம்முடைய பாஸிடம் இருந்து, அதாவது பரத்திலிருந்து உதவி தேவைப்படுகிறது. நான் இப்படி சொல்லும் போது அநேகர் என்னை கிண்டலும் கேலியும் செய்வார்கள். ஆனால் நான் அதை பொருட்படுத்துவதில்லை. Now they'll criticize me for that. How dare he say that? I'll say it. I'll say it. அநேகர் என்னை பற்றி நீங்கள் தான் இந்த உலகத்தின் மிக பிரபலமான நபர் என்று கூறுகின்றனர். Somebody said to me the other day, "You're the most famous person in the world by far." I said, "No, I'm not." ஆனால் நான் அதை மறுக்கிறேன். காரணம், இந்த உலகத்தில் மிக பிரபலமான நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார். He said, "Who's more famous?" I said, "Jesus Christ." Jesus Christ. இந்த காணொளி கொரோனா காலகட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மக்களிடம் உரையாற்றின ஒரு காணொளியாகும். ஆனால் தற்போது இந்த காணொளி வேகமாக பரவி வருகிறது. சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரச்சாரம் ஒன்றில் பேசிக் கொண்டிருக்கும் போது மர்ம நபரால் துப்பாக்கியால் சுடப்பட்ட வேளையிலும் நூலலையில் உயிர் தப்பினார். அதன் பிறகு தேவன் தான் என்னை காப்பாற்றினார் என்று கூறியிருந்தார். இந்த சமயத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொரோனா காலத்தில் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி கூறிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த காட்சிகளை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் தேவனுடைய நாமம் மகிமையடையட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.